ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோடு 6 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில நம்ம ஹீரோ அங்க டெரசா இவங்க 2 பேரும் அங்க இருக்க டஞ்சன் கேட்டை முடிச்சுட்டு வெளியே வர நம்ம ஹீரோ மாஸ்க் போட்டு நின்றுப்பான். டெரசா எல்லாருக்கிட்டையும் இவர் தான் அந்த டஞ்சன் கேட்டை முடிச்சாரு, இவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்ல அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ முகமுடி போட்டு தானே வெளியே வந்திருப்பான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவன் யாரும் தெரிஞ்சாகணும், இவனை பாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு எரும மான்ஸ்டரை கொண்டானே அவன் தானே இவன் எதுக்கு இப்படி முகமுடி போட்டுட்டு இருக்கான், இவன் யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் சேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஆன்லைன்ல. அதை நம்ம ஹீரோ எல்லாம் பார்த்துட்டு மக்கள் எல்லாம் நம்ம மேல இவ்வளவு ஆர்வமா இருக்காங்களா, பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு அந்த மோதிரம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அலிஸ்ன்ற வேம்பயரை உள்ள அடக்கி வச்சிருப்பான்ல, அந்த வேம்பயர் கிட்ட நம்ம ஹீரோ என்ன ரூம்லாம் வசதியா இருக்கா அப்படின்னு கேட்க, அதை கேட்டு அந்த அலிஸ் டேய் இதெல்லாம் ஏசி ரூமாடா, ஏன்டா இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அது கடுப்பா சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ ஏன் இவ்வளவு கடுப்பா பேசுற, உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரியாகும் சொல்லிட்டு மோதிரத்துல நெக்லஸ் மாதிரி அந்த சங்கிலி எல்லாம் போட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டம் பாருங்க. அது குளுக்கல ஐயோ சாமி என்னை விட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, வெளியே வந்து அவனை கொன்றுவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அலிஸ் அந்த வேம்பேரு நம்ம ஹீரோவை மிரட்ட, என்ன சொன்ன என்ன நீ மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டி சுத்துவா பாருங்க. அது ஐயோ வேட்டா ஐயா என்னை இதுக்கு மேல ஆட்டாத, என்ன ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பேர் கதறி அழுதுட்டு இருக்கும். அப்புறமா நம்ம ஹீரோ அந்த சின்ன மேஜிக்கை யூஸ் பண்ணி மோதிரத்துல இருந்து அந்த வேம்பேரை வெளியே கொண்டு வந்துருவான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த வேம்பேரு டே இதுக்கப்புறம் நான் உன்னை போட்டுல போறேன் பாடுறா, நீ அனுபவிக்க போறேன்னு சொல்லிட்டு அது கோவமா சொல்ல, பார்த்தா அந்த வேம்பேரை பொண்ணு அலைசி குட்டியா இருப்பா. நம்ம ஹீரோ சொல்ல பாருங்க, உன்னோட பவர்லாம் வெளியே வரல, நீ மட்டும் தான் வெளியே வந்திருக்க, உன் பவர் எல்லாம் உள்ளதா இருக்குது, ஆனா நீ ஒரு வேம்பயர் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, டே என்னடா ஃப்ரீடம் கொடுக்குற நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஃப்ரீடம் உனக்கு கண்டிப்பா கொடுக்குறேன், அதுக்கு நான் சொல்றதை கேட்டா உனக்கு தேவையான ஃப்ரீடம் நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு பேச கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு கில்டு வாசல்ல போய் நின்றுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, ஏன்டா டே நீங்களாம் கில்டுன்னு வச்சு டஞ்சன்ல இருக்கிறதெல்லாம் ஆட்டை போட்டு பெரிய பணக்காரனாகனு ஆசைப்படுறீங்களாடா, எவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா என்ன கொள்றதுக்கே ஆள் அனுப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கதை உடச்சிட்டு உள்ள போக பார்ப்பான் பாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த வியாபாரம் கொள்றதுக்கு உள்ள போகும்போது பெரிய நைட் மாஸ்டர்லாம் வந்துச்சு பாத்தீங்களா, அங்க சிவப்பு கலர் லைட்டு கூட இருந்துச்சு, அதை பண்ணது ஹேனாவோட அண்ணன் தாங்க. அவன் யாருக்கு தெரியாம உள்ள போய் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிருக்கான். அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் இங்க அவனை அடிக்கிறதுக்காக வந்திருக்கான். நம்ம ஹீரோ உள்ள வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இங்க உள்ள பார்த்தா அந்த கில்டோட மாஸ்டர் ஹேனாவோட அண்ணனை போட்டு அடிச்சு கீழே படுக்க போட்டுருவான். டே நான் உனக்கு ஒரே ஒரு வேலையை தானே கொடுத்தேன், அவனை போட்டுல தானே அவனை அனுப்புனேன், அதை விட்டுட்டு ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஒரு வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு படுக்க போற. அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த இடத்தையே சும்மா அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள வருவார் பாருங்க மாசா. அதை பார்த்துட்டு அந்த ஹேனாவோட அண்ணன் டே இப்ப நீ என்கிட்ட மாட்டினடா சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு வேகமா ஓட, நம்ம ஹீரோ மாஸ்கை கழட்டிட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிதிக்கே அவ்வளவுதான், அவன் அந்த பக்கம் பறந்து போய் விழுந்துருவான். அப்புறம் நம்ம ஹீரோ அங்க போய் சோஃபால போய் உட்காந்துட்டு பேசுவோமா அப்படின்னு கேட்க, அந்த கில்டு மாஸ்டர் டே நான் யாருன்னு நினைச்சா இந்தாடா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட்டனா பிளேடு இருக்கு பாருங்க, அதை எடுத்து குத்துறான்னு போக பார்த்தா டப்பான 2 உடையும். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க காயின் மாதிரி ஒன்று இருக்குங்க, அது உங்க கேம் விளையாடுவாங்க, அந்த காயின் மாதிரி இருக்கிறத எடுத்து ஒரு சுண்டி விட அந்த ஸ்வாடே சும்மா உடஞ்சி 2 போயிரும். அப்புறமா நம்ம ஹீரோ சரி பேசாம உட்காரு பேச ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்ல சும்மா கெத்தா இருப்பாரு நம்ம ஹீரோ. அப்புறம் அந்த கில்டு மாஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து கத்துவான், டே என்ன இப்ப என்ன நீ கொல்ல போறியா, என்ன நீ கொண்டுட்டு இங்க இருந்து உயிரோட போயிருவியா, டஞ்சன் கேட்டுக்குள்ளதான் என்னோட ஹண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, திரும்பி வந்தாங்க உடனே போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே காயினை சுண்டி விடுவான் பாருங்க, அவனோட நெத்தில அடிக்க பயங்கரமா அடி விழுந்துரும். அப்புறமா அந்த கில்டு மாஸ்டர் இரு இப்ப என்ன செய்ய போற, என்ன கொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, எப்படி மாத்தி எல்லாமே அடிச்சுக்க போறோமா, சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா நான் உன்னை கொன்னுறேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சமாதானமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயின் எல்லாத்தையுமே எடுத்து அடிக்க அவன் கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துருவான். இந்த பக்கம் பார்த்தா அந்த இவன் இருக்கான் பாத்தீங்களா ஹேனாவோட அண்ணன், அவன்கிட்ட போய் நம்ம ஹீரோ டே ஹேனாவோட அண்ணன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை விடுறேன், இல்ல உன்னை இங்கேயே போட்டு தள்ளிடுவேன் புரியுதா, இனிமே என் கண்ணு முன்னாடி வந்த அன்னைக்கு தான் உன்னோட கடைசி நாள் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் நின்றுட்டு போனா, அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டே உன்னை கொல்ல கூடாதுன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லு அப்படின்னு சொல்ல, அவன் நம்ம ஹீரோ கிட்ட சார் என்ன கொண்டுறீங்க சார், நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன் சார், நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் சார் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஓ அப்படியா அப்படின்னா நீ தான் இனிமே இந்த கில்டுக்கு மாஸ்டர், நான் சொல்றதை மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்ல அவன் கேட்டுட்டு பதறிடுவான், ஐயோ என்ன சொல்றீங்க, நான் இந்த கில்டுக்கு மாஸ்டர் ஆனா அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ பயப்படாத அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்ல கட் பண்ணா அந்த ஹண்டர்ஸ் கில்டு சேர்ந்த ஹண்டர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. இங்க பில்டிங்ல இருந்து உடச்சு கீழே விழுந்தா பாத்தீங்களா அந்த கில்டு மாஸ்டர் அங்க செத்து போய் கிடைக்காத பார்த்துட்டு டேய் இதை யாரா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்குள்ள போய் அந்த கோட்டு போட்டவனை பிடிச்சி டேய் யாரா அதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான் நான் தான் இனிமே இந்த கில்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்ல அவன் கடுப்பாயிட்டு என்ன சொன்ன நீ தான் கில்டு மாஸ்டரா, என்ன தைரியம்
இருந்தா அப்படி பேசுவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு போக பின்னாடி பார்த்தா அங்க நிக்கிறது அந்த அலைஸ் வேம்பேருங்க. அதை பார்த்துட்டு இவ யாரு, இவ எதுக்கு இங்க நின்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கடுப்பேத்தி விட அவ பட்டாருன்னு அங்க வெட்டி விபத்து மாதிரி பண்ணுவா பாருங்க, வெடிச்சு சதறும் அந்த பில்டிங்கு. அதை பார்த்துட்டு நம்ம கீழே அந்த பில்டிங் கீழே நிப்பானா. அடடா இவளை பார்த்துக்க சொன்னா அவ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டாளா, இவளுக்கு ஒரு சின்ன வேலை கூட பாத்துக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் முதல்ல போய் ஹண்டர் அசோசியேஷன்ல போய் ரேங்க் ரிப்போர்ட்டை வாங்கி ஆகணும், அந்த ரேங்க் எப்படியும் கம்மியா தான் வரும், நான் ரொம்ப பலசாலி அப்படின்னு டெரஸாக்கும் இன்னொரு அங்கிளை நான் காப்பாத்தினே அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இவன் யாருன்னு, முகமுடி போட்டவன் யாருன்னு யாருக்குமே தெரியாது, இதுக்கப்புறம் நான் சும்மா இறங்கி அடிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அப்படியே கட்டினா நம்ம ஹீரோ ஹண்டர் அசோசியேஷன்ல போய் ரேங்க் ரிப்போர்ட்டை வாங்கினா நம்ம ஹீரோ மொபைல பார்ப்பான். அந்த ரிப்போர்ட்ல நம்ம ஹீரோக்கு எஃப் ரேங்க் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ பார்த்தா அங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருப்பாங்க. பாஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இவங்களாம் உங்களுக்கு தெரியுமாமே, அதான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல வாங்கடா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த இவ இருக்கா பாருங்க, இவ பேர் தான் அலைஸ், இவ ஒரு யூரோப் ஹண்டரா, என் கூட சேர்ந்து சண்டை போட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். இவ தான் அந்த டஞ்சன் கேட்டு பாஸ்ன்னு தெரிஞ்சா என்னென்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்புறமா அங்க அங்க இருக்கான் பாருங்க, அவனை கூப்பிட்டு இவன் தான் அந்த கில்டுக்கு மாஸ்டரு, இவன் தான் மாஸ்டரு, ஆனா நான் சொல்றதான் இவன் கேட்பான், உங்களுக்கு என்ன வேணுமோ இவனை கூப்பிட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அவங்க 2 பேரும் ஓ கில்லியே சொந்தமாக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்புறமா நம்ம ஹீரோ அங்க இருக்க அலிஸ்ட கத்துவாரு. அரக்கிரிக்கி அலிசு ஏன்டி அந்த பில்டிங்ல ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி வெடிக்க வச்ச அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த அலிசு என்ன எதுக்கு கத்துற, அவங்க கடுப்பு ஏத்துனாங்க அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ அவங்க கடுப்பு ஏத்துனா அவங்க காதுல 2 வைக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு என் பில்டிங் எல்லாம் வெடிக்க வச்சிருக்க, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லை, சரி விடு நம்ம இப்போ ஒரு ஹண்டிக்கு போலாம் வா அப்படின்னு கூப்பிட அதை கேட்டு அங்க அலிசு நான் இதுக்கு வரணும், நீ தான் பெரிய ஆளாச்சு போய் பண்ணு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் உன்னை வர சொன்னேன், வரணும்னா வரணும் அவ்வளவுதான், கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அலிஸை கூட்டிட்டு டஞ்சன் கேட்டுக்குள்ள சண்டைக்கு போகும்போது அப்ப அலிஸ் கேப்பா ஆமா அங்கதான் டஞ்சன் கேட்டு உனக்குன்னு எதுவும் கிடையாது, நீ போய் என்ன சண்டை போட போற அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் ஆமா டஞ்சன் கேட்டு ஒன்றும் கிடையாது, இந்த கில்டு எல்லாமே 3வது ஃப்ளோரை முடிக்கிறதுக்கே முக்குன்னு முக்குறானுங்க, இவனுங்க 4வது ஃப்ளோர் போற வரைக்கும் வேற யாருக்கும் எந்த டஞ்சனுமே கிடைக்காது, ஆனா எனக்கு சீக்கிரட்டா ஒரு இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அலிஸை கூட்டு போனா அந்த இடம் மூன் லேண்ட்னு ஒரு இடம் இருக்குது, பாக்குறதுக்கே ரொம்ப பிரகாசமா இருக்கு, அங்க உள்ள போய் பார்த்தா அங்க 12 சிலை இன்னொன்னும் வித்தியாசமா இருக்கு, அதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு சிலை மீன் சிலை, அதுல உண்டியில் போடுற மாதிரி இடம் இருக்குது. நம்ம ஹீரோ எனக்கு இது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியும் சொல்லிட்டு கையை வைப்பான் பாருங்க, நிலாவோட வெளிச்சம் உள்ள போய் அதை அப்படியே ஓப்பன் ஆக உள்ள நம்ம ஹீரோ போவான் பாருங்க, உள்ள அலிஸ் போனதுக்கு அப்புறம் அந்த நீர்வீழ்ச்சி எல்லாம் தொட்டு பார்த்துட்டு எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு, இதுதான் விடுதலையா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அலிஸ் கிட்ட போய் எப்படி நல்லா இருக்கா, இதுதான் விடுதலை, இதே மாதிரி நீ என் கூட ஒழுங்கா இருந்தா உனக்கு உண்மையான விடுதலையை காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் இவங்கெல்லாம் இந்த கேமோட கேரக்டர்னு தெரியுமா, இவங்கெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மான்ஸ்டரா வந்து இங்க நான் பல வருஷம் வாழ்ந்தவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா இவங்கெல்லாம் அந்த கேம்ல இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, சரி அவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அலிஸ் நீ இந்த கேம்ல இருக்க கேரக்டரே தெரியுமா வைக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க பார்த்தா நம்ம ஹீரோ கிளிச் ஆவாரு, ஆனா அந்த இருக்க அலிஸுக்கு ஒண்ணுமே புரியாது, ஏன்டா கிளிச் ஆகுற எனக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஓ அப்படின்னா இந்த கேமை பத்தி கேட்க கூடாதோ, இந்த கேமை பத்தி இங்க இருக்க கேரக்டர்கிட்ட கேட்டா அவங்களுக்கு கேட்காத மாதிரி நான் கிளிச் ஆகுறேன், இது என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிப்பான். இதை பார்க்கும்போது உங்களுக்கு எது ஞாபகம் வருது, சோலோ லெவலிங் சீசன் 2ல அந்த பார்க்கா நம்ம ஹீரோ சங்ஜின் வு கிட்ட பேசும்போது கிளிச் ஆவான் தெரியுமா, அதே மாதிரிதான் இங்க நம்ம ஹீரோ கிளிச் ஆகுறான், அதே மாதிரி இருக்கு பாருங்க. அப்புறமா அந்த அலிஸ் நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒண்ணு வருதுடா அப்படின்னு சொல்ல பார்த்தா ஒரு பெரிய சைஸ் வண்டு மான்ஸ்டர் வர நம்ம ஹீரோ ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அதை அப்படியே எரிச்சு விட்டுறாரு. அப்புறம் பார்த்தா அங்க வச நிறைய வண்டு மான்ஸ்டர் அங்க வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சே இங்க சும்மா நச நிறைய வருன்றத மறந்துட்டேன் பாத்தியா, சரி என்ன பண்றது போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடியா இருக்க நம்ம ஹீரோ அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த வண்டுக்கு மேல அட்டாக் பண்ணும்போது அதோட டிஃபென்ஸ் அதாவது அது பாதுகாக்கிற தன்மை குறைஞ்சு போயிடும். அப்ப நம்ம ஹீரோ அந்த அலிஸுக்கிட்ட போய் சண்டை போடு சும்மா வெட்டியா தானே இருக்க அப்படின்னு சொல்ல அதை கட்டு அலிசு டேய் நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, எனக்கே நீ ஆர்டர் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக நம்ம ஹீரோ இங்க பாரு மோதிரம் ஞாபகம் இருக்கா, உள்ள போட்டு சுத்துனேன் உன் தலையே அப்படி சுத்திரும் புரியுதா அப்படி சொல்லி பயம் கொடுத்த அதை கேட்டுட்டு அலிசு சரி விடு பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிளட் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த வண்டு எல்லாத்தையுமே பிளட்டுக்குள்ள சீல் பண்ணி வைக்க நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பரவாயில்ல இப்பதான் நல்லா வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு டேகரை எடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் என்னோட லெவலை ஒன்னுலயே வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, லெவலப் ஆக போறேன்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம ஹீரோ ஸ்வாட் சிமிட்ரி அந்த பவர் யூஸ் பண்ண சேட பவர் மாதிரி பயங்கரமா வரும். நம்ம ஹீரோ வாங்கடா நான் உங்க எல்லாத்தையுமே வெட்டி வீச போறேன், எவ்வளவு பேர் வேணாலும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பாரு பாருங்க. அப்படியே கட் பண்ணா ஒலிம்பஸ் கில்டு பில்டிங்ல மீட்டிங் நடக்கும். அங்க டைட்டன் கில்ட சேர்ந்த பேட்ரிக் சொல்வாரு
நம்ம அந்த 3வது ஃப்ளோரை முடிக்கிறதுக்கு 100 பேர் அனுப்பணும். ஆனால் மிச்சம் இருக்கிறது 9 பேர் தான். நம்ம எத்தனை தடவை அனுப்பினாலும் நிறைய பேர் செத்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அந்த பாஸை முடிக்க முடியல. அந்த பாஸு கொஞ்சம் வீக்கான ஆள் தான். ஆனால் அவனுக்கு முன்னாடி அந்த கல்லால் ஆன சோல்ஜர்ஸு அவங்கள தாண்டி போகிறது தான் பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் சைனீஸ் ஸ்கில்லை சேர்ந்த ஒருத்தன் இருப்பான். அவன் சொல்லுவான், என்னப்பா பண்ணுறது, இப்படி எல்லாரும் செத்துட்டு இருந்தா நம்ம என்னதான் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த ஒலிம்பஸ் கில்டை சேர்ந்த மரியா இருப்பாங்க. பின்னாடி பார்த்தா நம்ம தெரசா இருக்காங்க. அவங்க இண்டிபெண்டன்ஸ் கில்டை சேர்ந்தவங்க. அவங்க மட்டும் எதுக்கு நின்றுட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம தெரசா மட்டும் நின்றுட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. அப்புறம் அந்த ஒலிம்பஸ் கில்டை சேர்ந்த மரியா சொல்லுவாங்க, நம்ம அந்த பிளேயர்ஸை டெவலப் ஆகவே விடலை, நம்ம உடனே அடுத்த ஃப்ளோருக்கு அனுப்பிவிட்டோம், அதனால தான் அவங்களாம் செத்துட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா அவங்களும் இந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே கொண்டு ஜெயிச்சுட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு டெங்கன்னு கில்டு சேர்ந்தவன், அவன் பேரு பேக்கு. இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது இல்ல. அந்த பேக்கு சொல்லுவான், நீங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அண்ட்ரஸ் எல்லாம் உள்ள அனுப்பி சாவடிச்சிட்டீங்க, இப்போ என்னமோ உத்தமங்க மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு இந்த சைனா கில்டு சேர்ந்தவன் சண்டை போடுவான், டேய் இப்படிலாம் பேசிட்டு இருக்காத, நாங்களாம் அப்படி பண்ண மாட்டோம், நாங்களாம் நியாயஸ்தன் அப்படின்னு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த டைட்டன் கில்டு சேர்ந்த பேட்ரிக், டே பேசாம இருக்கடா, நம்மளுக்கு டெமினிக் ஹியூமன்றவங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு தெரசா, என்னது டெமினிக் ஹியூமனா, அவங்க எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பட்டார் நாங்கள் வந்து நிப்பாம பாருங்க. அந்த டெமினிக் ஹியூமனை சேர்ந்தவன் முக்காடு போட்டுட்டு கையில் அந்த எலும்பு கூடு மந்தர்கோலை வச்சுட்டு நின்றுட்டு இருக்க. அவனை பார்த்துட்டு, டேய் நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு அந்த டெங்கன் கில்டு பேக்கு மேஜையை தூக்கி எரிய. அதை டக்குன்னு அந்த சைனீஸ் கில்டு சேர்ந்தவன் வெட்டிட்டு, டே பேசாம இரு, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்கிட்ட அந்த பவர் இருக்குது, இங்கே பாருங்க என்கிட்ட நெக்ரோமேன்சன் பவர் இருக்குது, எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போன எலும்பு கூடலாம் உயிரோடு கொண்டு வர. அதை பார்த்துட்டு, ஓ உங்ககிட்ட இவ்வளோ படம் இருக்கா, இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்க, அந்த அவன் இருக்கான் பார்த்தீங்களா டெமினிக் ஹியூமன், அவன் சொல்லுவான், கையில் இந்த மந்திரக்கோள் இருக்கு பாரு, இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரக்கோள், இதை வச்சு அடித்து துவைக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்ல, அப்படியாப்பா சூப்பர்ப்பா, அப்படின்னா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாமே ஒத்துக்குவாங்க. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் தெரசாக்கு ஒன்றுமே ஓடாது. ஐயா இவங்க இப்படி இறங்கி போயிட்டாங்க, இங்கே மட்டும் என்னோட ஜின்னு இருந்தாருன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி யோசிப்பா பாருங்க. நம்ம ஹீரோ பற்றி யோசித்த உடனே வீடியோ கால் பண்ணிடுவான். வீடியோ கால் பண்ணிட்டு, தெரசா எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, தெரசா ஏங்க முகமுடி போட மாட்டீங்க, இங்கே நிறைய பேர் இருக்காங்க முகமுடி போடுங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ முகமுடி போட்டுருவான். முகமுடி போட்டுட்டு அங்கே இருக்கவங்கிட்ட பேசிட்டு இருப்பான் பாருங்க. ஆமாம் இங்கே யார் நிற்கிறா அப்படின்னு கேட்க, அங்கே டெமினிக் ஹியூமன் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ இவன் எதுக்கு இங்கே கூப்பிட்டுருக்கீங்கன்னு கேட்டோன்னே, அந்த மாதிரி 3வது ஃப்ளோர் முடிக்க முடியல, அதனால தான் டெமினிக் ஹியூமனை கூப்பிட்டோம், இவங்ககிட்ட இவ்வளோ பவர் இருக்குது, கையில் அந்த மந்திரக்கோள் இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்னது கையில் இருக்க அந்த மந்திரக்கோள்லாம் ஒரிஜினல் கிடையாதுங்க, டூப்ளிகேட்டு, அதை செய்யறதுக்கு 3 பொருள் தேவைப்படும், அவன் அந்த 2 பொருளை வச்சு தான் செஞ்சிருக்கான், அதெல்லாம் பவரே கிடையாது, அந்த எலும்பு கூடு மத்தியில் ஒரு சின்ன ஸ்டோன் வரும், அந்த மேஜிக் ஸ்டோன் இருந்தால் தான் இதோட பவரே ஒர்க் ஆகும், இவன் சும்மா புழுவுறாங்க, அங்கே பாருங்க அங்கே அந்த எலும்பு கூடலாம் வீக்காக இருக்குது, ஒரே அடியில் செத்து போயிடும், இதெல்லாம் நம்பி நீங்கள் போனீங்க உங்கள் கதை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லா உண்மையும் புட்டு வச்சுருவான். அதை கேட்டு அந்த டெமினிக் ஹியூமனுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு, குமார் என்ன கரெக்டாக கேட்டுவிட்டான் அப்படின்ற மாதிரி, நீங்கள் ஏன்ட்டே அம்பிழ்த்திட்டீங்களா, இருங்கடா அவங்கள இன்னொரு நாள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எஸ் ஆயிடுவான். அப்புறமா நம்ம ஹீரோ அவங்ககிட்ட, உங்களுக்கு என்ன அந்த 3வது ஃப்ளோரை முடிக்கணும் அப்படி தானே, அதை என்கிட்ட தனியாக கொடுத்துருங்க, என் கூட யாரும் வரக்கூடாது, நான் மட்டும் தான் போவேன், அதை முடிச்சு உங்கள்கிட்ட கொடுத்துறேன், பொருளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு என்ன இவன் இப்படி ஈஸியாக சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவங்ககிட்ட பேசுறது எல்லாருமே ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருப்பான். அவங்களும் சரி நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன், நீங்கள் அதை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்குவாங்களா. அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாங்க, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ எல்லாம் என்னோட தெரசாக்காக தான், அவளுக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட தெரசாக்கு ஒரே வெக்கமாயிரும். இந்த பக்கம் அந்த பேக் இருக்கான் பாருங்க, அவன் பல்ல காட்டிட்டு சிரிச்சிட்டு இருப்பான், கதை அப்படி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான்ல, நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், அங்கே இருக்க பொருள் எல்லாம் இவங்ககிட்ட கொடுத்தா கூட நான் அந்த ரெக்கார்டிங் வச்சே நிறைய சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த அலிஸ் இருக்கா பாருங்க, என்னடா எல்லாத்தையும் என்கிட்டே ஒப்படைச்சிட்ட, நான் ஃப்ரீடமாக இருக்குன்னு நினச்சா என்ன உன்னோட அடிமை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. சரி விடு இதெல்லாம் ஒரு விஷயமா, நீ நல்லா தானே இருக்கிற அப்படின்னு சொல்ல, இல்லடா என் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கு, எனக்கு பவர் ஏற்றிக்க ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படியா என்கிட்ட அந்த மான எனர்ஜி இருக்குது, அதை உனக்கு கொடுத்து கொஞ்சம் பவர் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அவருக்கா பாருங்க அலிஸ், அதெல்லாம் வேலைக்காகாது, எனக்கு பவர் ஏற்றிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரத்தம் தேவைப்படுமே, அதுதான் உங்ககிட்ட இருக்கே எடுத்துக்கவா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பயந்துருவான், வேண்டாம் அதை மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அவன் நம்ம ஹீரோட்ட கேட்காம கொஞ்சம் ரத்தத்தை குடிச்சிருவா. நம்ம ஹீரோவோ, என்ன சடார் ரத்தத்தை குடிச்சுக்கிட்டா, நான் மறுபடியும் வெளியே போய் ரத்தத்தை ஏற்றணுமோ, இவளோட ஒரே தொல்லையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்டோர் ஓப்பன் பண்ணி தேவையான பொருளை வாங்கிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அலிஸ் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க,
முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழிக்குள்ள ஜம்ப் பண்ண மாதிரி ஆழத்துல போயிட்டு இருப்பான். டே என்னடா போய்கிட்டே இருக்க, கீழே வந்து அடிபட்டுறாதா உனக்கு அப்படின்னு கேட்க, நிப்பாட்டு நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை நிப்பாட்டுற மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு அலிசி டே ஏன்டா தொலை பண்றேன்னு சொல்லிட்டு மேஜிக் யூஸ் பண்ணி அப்படியே ஸ்மூத்தா லேண்ட் பண்ணுவாளா. அங்க போய் லேண்ட் பண்ணா அங்க நிறைய பூச்சி மறுபடியும் வர நம்ம ஹீரோ இந்த பூச்சி கூடலாம் சண்டை போட எனக்கு நேரம் இல்லை, நீ எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அங்க இருக்க ஒரு பெரிய சிலை, எகிப்து கடவுள் சிலைங்க. அது என்ன நான் இங்க இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பாருங்க. அது அனூபிஸ்ன்ற ஒரு கடவுளுங்க, எகிப்து கடவுள். அந்த கடவுள் வந்து எகிப்து நம்பிக்கைப்படி நீங்க மறுவாழ்வு உங்களுக்கு கிடைக்கணுமா இல்ல நரகத்துக்கு போகணுமான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அந்த கடவுள் அங்க அப்படி கண்ணை முழிச்சிட்டு எந்திக்க ரெடியா இருக்க. அதோட இந்த எபிசோடு இங்க முடியுதுங்க. யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.